لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لو يعلم الناس ما في النداء والصف الأول ثم لم يجدوا إلا أن يستهموا عليه لاستهموا عليه. وقال أيضا: وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لو يعلم ما في التهجيز لاستبقوا إليه ولو يعلمون ما في العتمة والصبح لأتوهما ولو حبوا. متفق عليه. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரு அலா நிஅமத்தில்லாஹ். இறுதி தூதராக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நேர்வழி காட்ட வந்துதித்த முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், அஸ்ஹாபுகள், தாபியீங்கள், தாபியீங்கள், இமாம்கள், நாதாக்கள், முஹத்திஸீங்கள், முஃபஸ்ஸிரீங்கள், அனைத்து பெரியோர் நல்லடியார்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனால் ஏவப்பட்ட அனைத்து ஏவல்களையும் எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து கர்மங்களிலும் அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்கள் அனைத்தையும் 100க்கு 100 தவிந்து கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் இத்துக்காஃபனையும் நினைவூட்டியவனாக இறுதி கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிஞ்சு போகக்கூடிய துனியாவில் சொற்ப காலம் வாழக்கூடிய இந்த துனியாவில் அல்லாஹ்வினாலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் இமாம்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள், முஃபஸ்ஸிரீங்கள், முஹத்திஸீங்கள் மூலமும் அந்த குறுகிய கால வாழ்க்கையை மறுமைக்காக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அதாவது அணுவாக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நமது வாழ்க்கையில் வருவதுதான் ரொம்ப ஒரு கவலையான விடயம். வாழ்க்கையில கேட்கக்கூடிய விடயங்கள் 100க்கு 75 சொன்னால் வாழ்க்கையில வரக்கூடிய விடயங்கள் 100க்கு 10, 15 தான் வரும். அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, எதை கேட்கிறோமோ, எந்த நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ அதை அமல் செய்ய நியத்து வைக்கணும். கேட்கப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த பயான்ல கேட்கப்பட்ட விஷயம் நமக்கு ஞாபகம் வந்தால் நம்மை திருத்தக்கூடிய இடம் கிடைக்கும். உதாரணமாக அதான் சொல்லப்படுது மஸ்ஜிதுக்கு போய் தொழணும் என்ற உருக்கமான ஒரு பயான கேட்டோம். ஹராமான பார்க்க கூடாது என்ற ஒரு உருக்கமான பயான கேட்டோம். வியாபாரங்கள்ல ஹலாலத்தான் உரைக்கணும், ஹராத்த உரைக்கப்படாது என்று உருக்கமான பயான் கேட்டோம். தொழுகைகளை கலா செய்யக்கூடாது என்ற ஒரு உருக்கமான பயான் கேட்டோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் அந்த தவற செய்யக்கூடிய நிலைமை வரும் பொழுது கேட்ட பயானை ரிமைண்ட் பண்ணி பார்க்கும். அப்ப அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மை அந்த தவறிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்குவார். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவில் அல்லாஹ் எனக்கு தந்த அறிவு மூலமாக அதானுடைய சிறப்புகள்,
அதானுக்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும், அந்த அதான் எவ்வாறு சொல்ல வேண்டும், அதான் சொல்வதன் சிறப்பு என்ன, அதான் ஒருவதான் அதான் சொல்லலாம் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மற்ற அவ்வளவு பேரும் என்ன முறையை கையாளணும், அதுக்கு என்ன மதிப்பு நாம் ரசூலுல்லா என்ன மதிப்பு கொடுத்தாங்க, ரசூலுல்லா என்ன மதிப்பு கொடுக்க சொன்னாங்க, உம்மத்தாகிய நாம் எந்த தரத்தில் அதானே மதிக்கிறோம் என்ற விஷயங்களை பார்ப்பது சிறந்ததாக இருக்கின்றது. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலமுன் நாஸ மா ஃபின் நிதா வஸ்ஸஃபில் அவ்வல், அதான் சொல்லக்கூடிய நன்மை, அதான் சொல்லக்கூடிய நன்மையையும் முதலாவது சஃபுல இமாம் ஜமாத்துக்காக முதலாவது சஃபுல் என்று சொல்லக்கூடிய நன்மையும் யாராவது ஒருவர் அறிவார் என்று சொன்னார், மனிதர்கள் அறிவார் என்று சொன்னால் அந்த இடத்தை எப்படி அடையணும், அந்த நன்மையை மக்கள் அறிஞ்சிட்டாங்க. பாங்குக்கு சஃபு நிற்கிறான், போலி நிற்கிறான், முன் சஃப்புக்கு இடம் பிடிப்பது கஷ்டமாக இருக்கின்றது. இப்படியான நிலைமை உருவானால் ஷீட்டு போட்டுத்தான் அதானுக்குரிய முறையை எடுக்கணும், அல்லது ஷீட்டு போட்டுத்தான் இந்த பள்ளி வாசல்ல முன் சஃபை எடுக்கணும் என்று இருந்தால் ஷீட்டு போட்டாவது அந்த முன் சஃபையும் அந்த அதானுடைய நன்மையும் எடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இவ்வளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷீட்டு போட வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஷீட்டு போட்டாவது அந்த நன்மையை அடைய உம்மத்துக்கள் முயற்சி செய்வார்கள். ஏன் அப்படி சொல்ல காரணம், அதுல உள்ரங்கமான நன்மைகள் ஏராளமாக இருக்கு. ஏராளமான நன்மைகள், அதான் சொல்வதற்குரிய நன்மையையும் முன்சஃபுக்குரிய நன்மையும் ஏராளமாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபித் தஹஜீத், உச்சி நேரத்தில் லஹர் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வாரது, உச்சி நேரத்தில் கடும் வெயில்ல மஸ்ஜிதுக்கு வாரது, இது அதுவும் அடுத்ததாக சுபஹுடைய இஷா தொழுகை, உச்சி நேரத்தில் அதாவது லஹர் தொழுகைக்கு வரக்கூடிய விஷயத்தை நன்மையை அதால கிடக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பத்துடைய உஷ்ணத்தை நாங்கள் பொறுத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு நடந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு மக்கள் போட்டி போடுவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இஷாவுடைய தொழுகை சுபஹுடைய தொழுகை, இஷாவுடைய இமாம் ஜமாத் சுபஹுடைய இமாம் ஜமாத், இதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உம்மத்துக்கள் மனிதர்கள் அறிவார்கள் சொன்னால் நோயின் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள், தவண்டாவது வந்து அந்த நன்மையை அடைய முயற்சித்துக் கொள்வார்கள். தவண்டு வந்தாவது, இன்று வந்திருக்கக்கூடிய நானும் தான் நீங்களும் தான் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்ப்போம், எத்தனை அதானுடைய சத்தம் கேட்குது, அல்லாஹ்வுடைய உதவியினால சரீர சுகத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், எத்தனை பாங்குக்கு பதில் சொல்லி எப்படி மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம் என்பதை கண்ணோட்டமிட்டு பாருங்க. இந்த நிலைமைகள் வரும் பொழுது அதானுடைய சத்தம் கேட்குது, பாங்குடைய நேரம் வந்துட்டு மஸ்ஜிதுக்கு வரணும், இந்த சந்தர்ப்பங்கள்ல இப்படிப்பட்ட ஹதீஸ்களை ஞாபகம் வச்சால் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஈமானை அல்லாஹ் உள்ளத்தை திருப்பி வைப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷாவுடைய தொழுகை சுபஹுடைய தொழுகை கொஞ்சம் பாரமானது, டயர்டான தொழுகை. உடம்புக்கு ராகத்தெடுக்கக்கூடிய நேரத்தில் வியாபாரிகள் தொழிலாளர்கள் உடம்புக்கு ராகத்திறக்கக்கூடிய நேரம் உண்டு, இருட்டுடைய அச்சமும் பயமும் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப சிறப்பான நன்மைகளை வச்சிருக்கிறான். அடுத்ததாக சுபஹு தொழுகை, இது கொஞ்சம் பாரமானதுதான். யாருக்கு பாரம்? ஈமான்ல பாரமான மக்களுக்கு பாரம். அமலை யாரு பாக்கியம் என்று நினைச்சார்களோ அவருக்கு பாக்கியம், அமல்களை யாரு பாரம் என்று நினைச்சார்களோ அவருக்கு பாரம் தான். அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, பக்கத்தில் படுக்கக்கூடிய மனைவி அது கொஞ்சம் காலத்துடைய மனைவி சீதைகள், அற்ப இன்பத்துக்காக வேண்டி அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய இன்பத்துக்காக வேண்டி ஒரு சுபஹுடைய இமாம் ஜமாத் ஒரு தஹஜ்ஜத் தொழுகை மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய பாக்கியத்தை
அந்த அதாவது அந்த அற்ப சுகத்தை அனுபவிக்கக்கூடிய மனைவிக்காக வேண்டி, மனைவியுடைய திருப்திக்காக வேண்டி, மனைவியுடைய அன்புக்காக வேண்டி விட்டுறாதுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றில் மனைவி எங்களை விட்டுட்டு போவா அல்லது நாங்க மனைவி விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுடைய வக்து ரொம்ப சிறப்பான வக்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய கால கொண்டு அதிகாலையில் எழும்பி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நடந்து வரணும். சீதைகளே, இன்றைக்கு எத்தனையோ கால்கள், அல்லாஹ் சுகமாக கொடுத்திருக்கக்கூடிய எத்தனையோ கால்கள், மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய கால்கள் காலையில எழும்பி தொழிலுக்கு போகுது. சீதை பான் வாங்க போகுது, ஹோட்டலுக்கு பிள்ளைகளுடைய பாடசாலைக்காக வேண்டி சுட்டிண்ணி வாங்க போகுது, பேப்பர் வாங்க போகுது. சீதைகள் எது? அல்லாஹ் இபாதத்துக்காக தந்த கால்களை நடந்து போகிறோமே, எவ்வளவு நன்றி கெட்டதனம் சீதைகள். அதனால கொஞ்சம் எங்கட உள்ளத்தை சீர்தூக்கி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் காட்டுப்புறத்தில் நீங்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வந்தால், சந்தர்ப்பம் கிடைச்சால் சத்தத்தை உயர்த்தி பாங்கு சொல்லுங்க. முடியுமான அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி பாங்க சொல்லுங்க. ஏன் சத்தத்தை உயர்த்தி பாங்க சொல்லணும்? பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் அந்த பாங்குடைய சத்தத்தை மனிதர்கள் கேட்கின்றார்கள். ஜின்கள், கல்லுகள், மண்கட்டிகள், மரங்கள் அனைத்தும் பாங்கு சத்தத்தை கேட்கின்றது. அது மாத்திரமல்ல, பாங்கு சொல்லக்கூடிய மனிதருக்காக வேண்டி, அந்த முஅத்தினுக்காக வேண்டி மண்கட்டிகள், மரங்கள், கல்கள், ஜின்கள் அனைவரும் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, முஅத்தினுடைய பாவ மன்னிப்புக்கு துஆ செய்றான். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமானதான் அதான். அதான் இவ்வளவு பாக்கியம் சொன்னா, அதானுக்கு ஜவாபு சொல்வதும் மஸ்ஜிதுக்கு ஹாதிராகுவதும் எவ்வளவு பாக்கியமானது சீதைகள். அல்லாஹ்வின் நல்லடியார். அது மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாளையில இவருடைய அதானுக்கு சாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் சாட்சியாகின்றது சீதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று மனிதர்கள் கியாமத்துடைய நாளில் கஸ்தூரி மேடையில் வீற்றிருப்பார். 3 மனிதர்கள் கியாமத்துடைய நாளில் கஸ்தூரி மேடையில் வீற்றிருப்பார்கள். ஒன்று, அவர்களை பார்த்து முன்னோர் பின்னோர் அனைவரும் பெருமை, அதாவது பொறாமைப்படுவார்கள். முதலாவது, இரவு பகலாக 5 நேர தொழுகைக்காக அதான் சொல்லி மக்களை அழைத்தோம். முதலாவது 5 நேர தொழுகைக்காக வேண்டி இரவு பகலாக மக்களை அதான் சொல்லி அழைத்தோர் கியாமத்துடைய நாளில் கஸ்தூரி மேடையில் வீற்றிருப்பார். இரண்டாவது, ஒரு இமாம். எப்படிப்பட்ட இமாம் சொன்னால், அவர் இமாமத் செய்கின்றார், ஆனால் முழு மாமூங்களும் அந்த இமாம பொருந்திக் கொள்றார். இமாமுடைய எல்லா அமல்களையும், இமாமத்துடைய அந்த தலைமைத்துவத்தை முழு மக்களும் பின்னால தொழக்கூடிய அனைத்து மாமுங்களும் அவருடைய முழு செயலையும் கராத்தையும் அவருடைய நடத்தையும் பொருந்திக் கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட இமாமும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கஸ்தூரி மேடையில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் எஜமானுடைய விஷயத்திலும் நாம் யாருடைய கையின் கீழில் பொறுப்பாக இருக்கிறோமோ அவருடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய மனிதர், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய மனிதர். இந்த 3 கூட்டத்தாரும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில கஸ்தூரி மேடையில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். وقال نبينا محمد صلى الله عليه وسلم الإمام ضامن والمؤذن مؤتمن اللهم ارشد الأئمة واغفر المؤذنين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுக்காக வேண்டி, இமாமுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் பொறுப்புதாரி. இமாம் முழு மாமூங்களுடைய தொழுகைக்கும் பொறுப்புதாரி. அவரை பின்பற்றித்தான் அவ்வளவு பேரும் தொழுதாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் மாமூங்களுடைய தொழுகையில பொறுப்புதாரி. மிக கண்ணியத்தோடு, ஓர்மையோடு, உள்ரங்கம் வெளிரங்கம் தக்குவாவோடு முடியுமான அளவுக்கு தன்னால் பேணுதலாக தொழுவிப்பது இமாமுடைய பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஅத்தினையும் சும்மா விடல ரசூலுல்லாஹ். முஅத்தினுக்கு என்ன சொன்னாங்க? முஅத்தின்ல நம்பிக்கை வைக்கப்படுகின்றது. வல் முஅத்தின் மூத்தமனும்,
முஅத்தினுடைய விஷயத்துல முழு ஊர் மக்களும் நம்பிக்கை வைக்கிறாங்க. என்ன நம்பிக்கை? அசருடைய பாங்கு சொல்லப்படுது, அசருடைய நேரம் ஆவிட்டது. சொபவுடைய பாங்கு சொல்லப்படுது, இப்ப சஹருடைய நேரம் முடிஞ்சு சொபவுடைய நேரம் வருது. நோன்பு காலத்துல மகரிபுடைய பாங்கு சொல்லப்படுது, நோன்பு துறக்கக்கூடிய நேரம் வருது. அதனால அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, முஅத்தினுடைய அதானுடைய விஷயத்துல நேரத்தை நம்பிக்கை வைக்கிறாங்க உம்மத். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஅத்தின் முறையான சரியான நேரான நேரங்களை கவனித்து அதான் சொல்ல வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ், அவரும் மனிதன் தானே, சில நேரம் முன்பின்னாகலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் பின்னால் சொன்னாங்க, அல்லாஹும் மர்ஷிதில் அஇம்மா, யா அல்லாஹ் இமாமத்து செய்யக்கூடிய இமாம்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, இமாம்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இஹ்லாஸோடு இஸ்திக்லாஸோடு தக்வாவோடு பேணுதலோடு தொழுவிக்கக்கூடிய நல்ல நிலைமைகளை உருவாக்கி வைப்பாயா. முஅத்தினுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வக்ஃபிரில் முஃமினீன், அதாவது முஅத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயா. சில நேரம் முந்தி பிந்தி பாங்கு செல்வது பாவம். அதனால அப்படி தற்செயலாக மனிதன் என்ற அடிப்படையில் முன்பின்னாக சொல்லப்பட்டால் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை போன்ற சோம்பேறிகள் அல்ல சஹாபாக்கள் அமல்ல போட்டி போடுவாங்க. இந்த நன்மை எல்லாம் சொன்னபோது ரசூலுல்லாஹ் சும்மிப்பாங்களா? சஹாபாக்கள் சும்மிப்பாங்களா? சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னல் முஅத்தினீன யஃப்லுலூனனா, முஅத்தின்கள் எங்களை பார்க்க வரிசையில முந்திக் கொண்டு போறாங்க, நன்மையில கூடிக்கொண்டு போறாங்க என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. சொன்னாங்க, இந்த அளவுக்கு நன்மை அவங்க அடைஞ்சு கொள்ளுதாங்களே, ரசூலுல்லாஹ் சும்முடுவாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அதாவது முஅத்தின் எவ்வாறு பாங்கு சொல்றாங்களோ அந்த பாங்குடைய முறைகளை கேட்டு அந்தந்த முறைக்கு முறையான முறைக்கு ஜவாபு சொல்லுங்க, பின்னால துஆ கேளுங்க, உங்களுக்கு எது தேவையோ பாங்குக்கு பின்னால கேளுங்க, உங்களுக்கு தரப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் ஃபிக்ஹுடைய இமாம்களுடைய சட்டத்தையும் வைத்து பாங்கு செல்லக்கூடியவர் வுதுவோடு பாங்கு செல்ல வேண்டும், கிபிலாவை முன்னோக்கிய வண்ணம் பாங்கு செல்ல வேண்டும், முடியுமாயிருந்தால் உயரமான இடத்தில் வைத்து பாங்கு செல்ல வேண்டும், அவருடைய நீயத்தை பரவலாக வைக்க வேண்டும். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய விஷயங்களை வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் என்று உத்தரவிட்டானோ, முழு உலக மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கு வரும்படி எத்தி வைப்பாயாக என்று எப்படி அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லி யாருக்கு கேட்க போவதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது உன்னுடைய பொறுப்பு, எத்தி வைப்பது ஏண்ட பொறுப்புன்னு அல்லாஹ் பதில் கொடுத்தான். அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, அதான் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த பள்ளியுடைய முஅத்தினுக்கல்ல இந்த பயான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் யாருக்கும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாம். ஆனால் மஸ்ஜிதுடைய இமாமுடைய உத்தரவோடு தான் சொல்லணும், மஸ்ஜிதுடைய முஅத்தினுடைய உத்தரவோடு தான் சொல்லணும். நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இமாமத்துக்கு யாருக்கும் முசல்லாக்கு போக முடியாத மாதிரி முஅத்தினுக்கும் முஅத்தின் இடத்துக்கும் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் உத்தரவு இல்லாம போக முடியாது. நிர்வாகத்தால் ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றது, நேரத்துக்கு அதான் சொல்வதற்காக. நிர்வாகத்தால் இமாமுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றது, இமாமத்து செய்வதற்காக. ஆக அந்த முஅத்தின் இடத்துல உத்தரவு கேட்டு அவர் உத்தரவு தந்தா தான் நீங்க பாங்க சொல்லணும். அந்த சந்தர்ப்பத்தில் நீயத்துக்களை முழு உலக மக்களுக்கும் யா அல்லாஹ் நான் செல்லக்கூடிய அதான நீ எத்தி வைப்பாயாக என்று உள்ளத்தில் ஆழமாக நீயத்து வைத்து பாங்க செல்ல வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி பாங்க செல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது தலையை திருப்ப வேண்டுமே தவிர நெஞ்சு திருப்பது சுன்னத்தல்ல, தலையை திருப்புவதுதான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, அந்த அதானுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு கேட்டதுக்கு சொன்னாங்க, அதானுக்கு முறையாக பதில் சொல்லுங்க, அதான் சொல்லக்கூடிய முஅத்தினுடைய முழு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும்?
எப்படி அதாவது பாங்கு சொல்லக்கூடியவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ அல்லாஹ் அக்பர் 4 தடவை சொன்ன பின்னால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் முஅஸ்ஸின் இரகசியமாக சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னால்தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பகிரங்கமா சொல்ல வேண்டும். ஆனால் கேட்கக்கூடிய பொதுமக்களுடைய சுன்னத்தான முறையினா அவர் அதான் தொடங்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நாங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது வ அன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா என்று சொல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. பரிபூர்ணமான துஆ. இதுக்கு பின்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முஅஸ்ஸின் சொல்றாரு, நான் சொல்றேன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று. கேட்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்ல வேண்டும்? வ அன அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நானும் சாட்சி சொல்றேன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சொன்ன பின்னால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்டா ஸலவாத்து சொல்ல வேண்டும். முறையாக தர்த்தீபாக கண்ணியமாக பேணுதலாக ஸலவாத்துகளை மேற்கொள்ள வேண்டும். அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். லா ஹவுல வலா ரெண்டுக்கும் அதே பொருள் தான். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சுபஹுக்கு சொல்லும் பொழுது சதப்த வ பரீத் என்று சொல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் பொதுமக்கள் அவ்வாறே சொல்லிவிட்டு பாங்குக்கு பின்னால ஸலவாத்து சொல்வது சிறந்த ஒரு சுன்னத்து. அதுக்கு பின்னால துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா கேட்குமாறு ரசூலுல்லாஹ்வே வேண்டினான். அதனால பாங்குக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆ ரொம்ப சிறப்பானது. அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, பாங்கு சொல்லக்கூடிய நன்மை, பாங்குக்கு சொல்லக்கூடிய நன்மை வேறு. பாங்குக்கு அதாவது ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லக்கூடிய மக்களோடு எப்படி முறையாக ஒரு அன்பான முறைக்கு நடந்து கொண்டாங்க, பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய கிடைக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையனா என்று ஒரு அளவு விளங்கிட்டோம். பாங்குக்கு எவ்வாறு ஜவாபு சொல்ல வேண்டும் என்பதையும் விளங்கியிருக்கிறோம். நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த பாங்குக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? நாம் இந்த பாங்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் பாங்கு கேட்குது. உம்மத்தாகிய மஸ்ஜிதில் பாங்கு சொல்றாங்க. பாங்குடைய நேரம் வந்து பாங்கு சொல்றாங்க என்று வீட்டு தலைவரோ கடையில முதலாளியோ அல்லது ஏதோ இடத்தில் ஈக்கக்கூடிய மக்கள் ஞாபகப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, பாங்குக்கு நாம் கொடுக்கக்கூடிய நன்மை, அதாவது என்ன தன்மையை கொடுக்கிறோம். சீதைகள் ஒரு ஓதக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, மௌலூது மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, ஸலவாத் மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, ஸிக்ருடைய மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, ஹதீஸுடைய மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, இஸ்லாமிய மீலாத் விழாவுடைய மஜ்லிஸ் எடுத்து பாருங்க. பாங்கு சொல்லப்படுது, நிப்பட்டப்படுது. யாரும் தப்பாக கணக்கெடுக்க வேணும். பாங்கு சொல்லப்படுது, நிப்பட்டப்படுது. அதான் சொல்லப்படுது. ஓதர நிப்பட்டியாச்சு, மௌலூத நிப்பட்டியாச்சு, ஸலவாத்த நிப்பட்டிட்டோம், ஸிக்ர நிப்பட்டிட்டோம், பயான நிப்பட்டிட்டோம். ஆனால் நீங்கள் அனுபவம் மூலமாக செஞ்ச கண்ட விஷயம்தான் 2 3 பேர் பேசுவதை கண்டிக்கா இல்லையா? அந்த நோய் உலமாக்களிடத்திலே நான் கவலையோடு தான் சொல்றேன். உலமாக்களிடத்திலே அமல் செய்யக்கூடிய மக்களிடத்திலே சாதாரண பொதுமக்கள், வாலிபர்கள், பெண்கள் எல்லாரிடத்திலும் இந்த நோய் இல்லாமல் இல்லை. நான் எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அதானுக்கு அந்தஸ்து கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, செய்திக்கிறேன் வீட்டில் விசிட்டர்ஸ் வராங்க, பெண்கள் ஆண்களும் வராங்க. ஹஜ்ஜுடைய காலம் முசாபா செய்ய வராங்க. ஒரு நோய் ஏற்பட்டு முசாபா செய்ய வராங்க, நோய் விசாரிக்க வராங்க. ஜனாசா ஏற்பட்டு தாசியத்துக்கு வராங்க. ஒரு சந்தோஷமான கல்யாண வைபவம் வந்திக்கு, அதாவது ஜியாரத்துக்கு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய சத்தம் பாட்டுக்கு போகும். வீட்டில் பெண்களிடையும் ஆண்களிடையும் பேச்சு அதே பாட்டுக்கு போகும். இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் ஆசிரியர்கள். நாம் பாங்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமா செய்திகள், பாங்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், குடும்ப தலைவர்கள் இதில் கண்ணியம் செலுத்தணும், கண்காணிக்கணும். செய்திகளை இவ்வளவு காலம் பொடுபோக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தில் பெண்கள் மத்தியில் பெண்களுக்கு ஒரு அமல் ஆசை விட்டுங்க பாப்போம், மௌத்து வரைக்கும் மாஷா அல்லாஹ் கடைபிடிப்பான். அது மாத்திரமல்ல, அதிகமான வீடுகளில் கம்ப்யூட்டர், டிவி, படங்கள், அதாவது டச் போன்கள் எல்லா வீட்லையுமே
இன்டர்நெட், பாங்கு சத்தம் போகுது, ரூபவாயினில நியூஸ் போகுது, கம்ப்யூட்டர்ல படம் போகுது, இன்டர்நெட்ல காட்சி பாட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் ரேஸ் விளையாடி கொண்டிருக்கிறான். சில நேரம் நியூஸை பார்ப்போம், இல்லாட்டி கிரிக்கெட் மேட்சை பார்ப்போம். வாப்பா சொல்லுவாரு, மகன் அட சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டு வா, பாங்க சொல்றான். இதுதான் கண்ணியம், இதுதான் கண்ணியம். கிரிக்கெட் மேட்சை விட டிவியில போகக்கூடிய நியூஸை பார்க்க எங்கட பாங்கு கேவலமானதா செய்திருக்கிறேன். ஏன் இந்த அவலட்சணமா நடக்கிறோம்? ரொம்ப அல்லாஹ் பயப்படுவோம் செய்திருக்கிறேன். ரொம்ப அல்லாஹ் பாங்குக்கு பாங்கோடு முறையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் நல்லோர்களோடு மௌத்தாக்கி நல்லோர்களோடு ஏற்பாட்டுவான். நல்லோர்களோடு மௌத்தாக்கி நல்லோர்களோடு ஏற்பாட்டுவான். அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாங்குடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு கோபமான விஷயங்களை செஞ்சு கொள்ளவான். எவ்வளவுக்கு கேவலம் சொன்னா, எவ்வளவுக்கு கேவலம் சொன்னா, நாட்டுடைய தேசிய கீதம், நாட்டுடைய தேசிய கண்ணியம் செலுத்தத்தான், நாட்டுடைய தேசிய கீதம் கண்ணியம் செலுத்தத்தான் கட்டாயம். நாட்டுடைய சட்டம் அதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எவ்வளவு எழுந்து நிற்கிறோம், அது முடியும் வரைக்கும் பேசாம இருக்கிறோம். பாடசாலை கேட்டுள்ள வந்த மக்கள் கேட்டுக்கு வெளியே கொஞ்சம் பேரு, கேட்டு நடுவில் கொஞ்சம் பேரு, கிரவுண்ட்ல கொஞ்சம் பேரு, உசும்ப மாட்டான், கை காலையும் உசுப்ப மாட்டான். பாடசாலை கீதம், பாடசாலை கீதம் சொணங்கி வரக்கூடிய, தாமதித்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் வெளியே, அவங்களுக்கு பேச முடியாது. கிரவுண்டில் நடுவில் போகக்கூடிய மாணவ மாணவிகள் அவத்துல தான். அதிபருடைய சட்டம் இது வேண்டாம்னு சொல்லல, இப்படி ஒரு சட்டம் தேவையில்லைன்னு சொல்லல. ஒழுக்கத்துக்கு இருக்கத்தானோ. கோர்ட்ஸுக்கு போகிறோம், போன் ஆஃப் பண்ணிட்டு போறோம், எவ்வளவு மரியாதை ஆயிக்கிறோம். ஏன் இந்த மரியாதை அதானுக்கு இல்லாமை? ஏன் இந்த மரியாதை அதானுக்கு இல்லாமை? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டெலிபோனை கூட ஆஃப் பண்ணுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். பாங்கு செல்லப்படுது, டெலிபோன் ஆஃப் பண்ணுங்க. பாங்குடைய நேரத்தில் போன் வந்து ஆன்சர் பண்ணாங்க, அல்லாஹ் ரஹமத் செய்வான். பேசக்கூடிய விஷயத்துல பரக்கத்து உண்டாகாது. அல்லாஹ்வுக்கு கோபமா பேசுறீங்க, நீங்க எவ்வளவு நலவு பேசினாலும் அதுல பரக்கத்து உண்டாகாது செய்தீர்கள். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி போடுங்க, அல்லாஹ் ரொம்ப ரஹமத் செய்வான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப தலைவர்கள், தாய்மார்கள், குடும்பத்துடைய தகப்பன்மார்கள் இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு புத்திசாலித்தனத்தை பின்னாலேயாவது கையாளுவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் செய்தீர்கள். பாங்கு சொல்லப்பட்டா என்ன செய்யும்? மஸ்ஜிதுக்கு வரும். பாங்கு சொல்லப்பட்டா மஸ்ஜிதுக்கு வரும். என்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு சுகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற வெளிப்பார்வைக்கு நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய உதவியினால் அதிகமான மக்கள் சுகத்தோடும் ஆர்வத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடும் இருக்கிறான். இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள், இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலையும், இந்த பள்ளி ஆயிக்கலாம், பள்ளிமுல்ல பள்ளி ஆயிக்கலாம், ரிஃபாய் பள்ளி ஆயிக்கலாம், கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க. அந்த மஹல்லாவில் எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 16 வருஷத்துக்கு மேற்பட்ட எத்தனை ஆண்கள் இருக்காங்க? எத்தனை ஆண்கள் இஷாவுக்கும் சுபவுக்கும் வர? எத்தனை ஆண்கள் இஷாவுக்கும் சுபவுக்கும் வரான்? கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 கண்ணும் திருப்படா ஒரு சஹாபி வாரம். 2 கண்ணும் திருப்படா ஒரு சஹாபி வாரம். அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு, யா ரசூலுல்லாஹ், என்ற 2 கண்ணும் திருப்படுதில்லை, ஆனால் என்னை பள்ளிக்கு கூட்டுக்கும் போறதுக்கும் ஆளும் இல்லை. நியாயமான காரணம். கண் திருப்படாட்டியே வீட்டில் தொழுவாங்க. அவர் சொல்ற விஷயம் என்ன? என்ற கண் திருப்படியதில்லை, என்னை பள்ளியை கூட்டிக் கொண்டு போறதுக்கு ஆளும் இல்லை. இப்ப கண் திருப்படக்கூடிய ஆஃபியத்தா இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த ஹதீஸை சிந்தனை பண்ணி பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைர், பரவாயில்லை நீங்க வீட்டில் தொழுங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்லை நீங்க வீட்டில் தொழுங்கன்னு சொன்னாங்க. பின்னால் ஒரு சஹாபி அனுப்பி அவரை கூப்பிட்டு அனுப்பினான். அவர் திரும்பி போறாரு, அவரை கூப்பிட்டு அனுப்பினாங்க. அவளை கேட்டாங்க, ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா,
உங்களுக்கு ஹய்யால ஸலா ஹய்யால அதாவது அதானுடைய சத்தம் உங்களுக்கு காது கேட்குதான்னு கேட்டாங்க. யாரு கேட்டாங்க? கண் தெருபடா சஹாபி, கூட்டிக் கொண்டு வாரத்துக்கும் ஆள் இல்லாத சஹாபி. ஆம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதானுடைய சத்தம் கேட்குது. அப்படி என்று சொன்னால் பள்ளிக்கு வந்து தொழுவது ஃபஅஜிப், வாஜிப்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு வாஜிப்னு சொன்னாங்க? இயற்கையிலே குறையுள்ள மனிதன், உலகளாவி வீதியில கூட்டி வாரத்துக்கு ஆளும் இல்லை. இப்படிப்பட்ட சஹாபிக்கு, நிரந்தர குறையில் ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஆஃபியத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, மஸ்ஜித ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தணும் செய்தவர்களே. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுள்ள ரசூலுல்லாஹ், ரொம்ப இரக்கமுள்ளவங்க. சக்கராத்துடைய நிலைமையில முழு உம்மத்துடைய வேதனைக்காக ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய நிலைமைக்கு லேசுபடுத்த துவா கேட்டான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷருல் மைதானத்துல எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸு என்னுடைய நஃப்ஸு, என்ன பாதுகாரு என்று அல்லாஹ்விட்ட மன்றாடுவாங்க. ஆனால் இரக்கமுள்ள அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சுஜூதுல விழுந்து உம்மத்துக்காக மன்றாடுவாங்க. கடைசியாக அனுப்பிரமாணம் கலிமா உள்ள ஈமான் உள்ள மக்களையும் நானாகவே நரகத்திலிருந்து வெளியாக்குவேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷீதைகள் அந்த அளவுக்கு இரக்கமுள்ள ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அதான் சொல்லப்படுது, அதானுடைய சத்தம் காதுக்கு கேட்டும் எந்த மார்க்க அனுமதிக்கக்கூடிய தக்க காரணமும் இல்லாம மஸ்ஜிதுக்கு வராம அவங்களுடைய வீட்டில் தொழுவார்கள் சொன்னார். அவங்களுடைய வீட்டில் அவர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தொழுவார்கள் சொன்னால் சில வாலிபர்களை கூப்பிட்டு கொஞ்சம் விறகுகளை அலப்பிச்சு அந்த வீட்டில் போட்டு அந்த வீட்டை நெருப்பு வச்சு பத்தக்க என்ன மனம் நாடுதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். எவ்வளவு ஆத்திரமா ரசூலுல்லாஹ் சொல்லிப்பான். ஒரு உம்மத்தும் நரகம் போகக்கூடாது கவலைப்பட்ட ரசூலுல்லாஹ் ஒரு ஃபர்த விடுவதல்ல, காரணம் இல்லாமல் வீட்டில் தொழுது, அவருடைய வீட்டை தீ வச்சு எரிப்பதற்கு மனம் விரும்புவேன்னு சொன்னான். அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு நேமத்தை தந்திருக்கிறான். ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா நேமத்தும் அல்லாஹ்வுடைய. நாம் பாவிக்கக்கூடிய எல்லா நேமத்தும் என்ன நாவு உசும்புது, கண் பார்க்குது, கால் நிக்குது, புத்தி வேலை செய்து, எல்லாம் அல்லாஹ்வுடைய நேமத்து செய்தவைகள். நீங்கள் இன்று முதலாளியாக சீட்டு இருக்கிறீங்க, தொழிலாளியாக சேஸ்மனாக இருக்கிறீங்க, உலமாக்களாக இருக்கிறீங்க, இன்றைக்கும் அதாவது குடும்ப தலைவர்களாக இருக்கிறீங்க. யாருடைய கட்டித்தனமும் அல்ல, அல்லாஹ்வுடைய ஹதானா, அல்லாஹ்வுடைய நேமத்து. அல்லாஹ் தந்த நேமத்தை எவ்வாறு ஆஃபியத்தை தீனுக்காக பாவிச்சால், அமலுக்காக பாவிச்சால், தொழுகைக்காக பாவிச்சால், மஸ்ஜிதுக்கு நடந்து வர பாவிச்சா லஅஸீதன்னகும், நிச்சயமாக உங்களுக்கு ஆஃபியத்தை, உடம்புடைய குவத்தை, பொருளாதார விஷயங்களை, குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் நேமத்துக்கு நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் வாக்கு மீறாத ரப்பு தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். துவாவுக்கு சிறந்த நேரம் பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்று பாருங்க, பயங்கர நோய்கள் தலைவிரிச்சு ஆடுது, பயங்கர நோய்கள் தலைவிரிச்சு ஆடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்குடைய அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில கேட்கக்கூடிய விசேஷ துவா ஆஃபியத்துடைய துவான்னு சொன்னாங்க. விசேஷ துவா, தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆஃபியத்துக்கு உருக்குமான முறைக்கு துவா கேளுங்க. ரசூலுல்லாஹ் வாயில சொன்னாங்க, அந்த நேரம் ஆஃபியத்துக்கு கேட்கக்கூடிய துவாவுடைய நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும், முறையான முறைக்கு பாங்குகளுக்கு கண்ணியம் கொடுப்பதற்கும், முறையான முறைக்கு அவ்வல் வக்துக்கு யா அல்லாஹ் உன் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கும் யா அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. ஹதீஸில் எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை அமல்படுத்தக்கூடிய சீதவித்தனமான உண்மையான மூமினுடைய உள்ளத்தை நமக்கு தந்து அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தருவாயாக. இதுக்கு பின்னாலேயாவது நாமும் நமது குடும்பமும் நமது நண்பர்களும் அதானுக்கு முறையாக பதில் சொல்லி
மௌத்துடைய நேரத்தில் களிமாவோடு மௌத்தாகி நல்லவர்களோடு எழுப்பாட்டக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.